எல்லா புகழும் இறைவனுக்கே. புழுங்கல் அரிசி 150 கிராம் எடுத்து அரை மணி நேரம் முன்னாடியே கழுவி ஊற போட்டு சாதத்தை கஞ்சி வடிச்சிட்டு சாப்பாடை ரெடி பண்ணிட்டு வடித்த சாப்பாட்டில் ஒரு டம்ளர் பாலை ஊற்றி கலக்கி கொஞ்சம் நேரம் தம் வச்சு எடுத்து வச்சுருக்கிறோமா. கீழே ஊற்றி இருக்கிற பால் உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், சாதம் மல்லிகைப்பூ போல் வெள்ளை வெளியேறுன்னு எவ்வளோ நல்லா தெரியுது பாருங்கள். உதிரி உதிரியாகவும் அந்த பாலும் தெரியுது பாருங்கள். தயிர் சாதம் தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: கேரட் 100 கிராம், பச்சை பட்டாணி 100 கிராம், 50 கிராம் பொட்டுக்கடலை, உங்கள்கிட்ட தேவையான அளவு முந்திரி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் ஒரு 3 கிராம் உள்ளதை ஒரு 5 பீஸாக விதையை எடுத்துகிட்டு நீல வாக்கில் கொஞ்சம் பெருசு பெருசாக வச்சுருக்கேன். 5 புதினா இலை வச்சுருக்கேன். 5 கிராம் இஞ்சியை நீளமாக கட் பண்ணி மெண்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம், தூக்கி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு, கடுகு ஒரு நல்ல ஒரு ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு, கிராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம் வரைக்கும் நீங்கள் கடுகும் தாளிப்புக்கான வெறு கடுகு போட மாட்டோம், கொஞ்சம் உளுந்தும் நம்ம சேர்த்திக்குவோமா. இந்த கடுகு வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது. அது எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணுமா. தயிருக்கு எப்போவுமே கடுகு தாளித்து போட்டாவே நல்ல மணமாகவும் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். வாசத்துக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிங்க. தாளிப்பதற்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாமா. இந்த நல்லெண்ணெய் காரலும் இல்லை, கசப்புத்தன்மையும் இல்லை. தயிர் சாதத்துக்கு, எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு, இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் நான் தாளிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறேன். கடலெண்ணெய் அதே நிமிஷம் கடலெண்ணெய் பயன்படுத்தினா முகத்தில் அடித்த மாதிரி ஒரு மாதிரிக்கு ஸ்மெல் வருதுமா. தேங்காய்யும் பயன்படுத்தலாம், அவங்கவுங்க இஷ்டம்தான். நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் பயன்படுத்தி தாளிக்கிறதுக்கு சேர்த்திக்கலாமா. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறோம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறேன். 50 கிராம் ஊற்றிக்கிங்க. உடம்புக்கு இது ஹெல்த்துக்கு நல்லது தான். இல்லை இதை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஊற்றி செய்யணுன்னாலும் செய்யுங்கம்மா. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இந்த பட்டாணியை ஃபஸ்ட்டு போடுறோம். முதல்ல இந்த பச்சை பட்டாணின்னா இது உளிச்சது, இது பச்சை ரா. இப்போ இது முதல்லையே நான் இதை போடுறேன்னா வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இதை போடணுமா. இதை போட்டால் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். இது உள்ளே இருக்கிற ஈரத்தன்மை ரிலீஸ் பண்ணுறதுக்காக பட்டுன்னு வெடிச்சு வரும். இது முழுசாக நமக்கு தெரியணும், பல்லில் கடிவிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் எண்ணெயிலேயே பொரிக்கிறோமா. அது பொரிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் தள்ளி நின்று கலக்கி விடுங்க. இது ராவாக இருந்தாலும் மெண்டு சாப்பிட்லாம், இது வேகலையே அப்படிங்கிறது இல்லைம்மா. அதுக்கடுத்து நம்ம போட போகிறது இஞ்சியை தான். இஞ்சி பாருங்க, நீளமாக போட்டுருங்க. வேணுங்கிறவங்க எடுத்து மெண்டு சாப்பிடட்டும். குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே இஞ்சியை மெண்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இது ஜீரண சக்தி. வருங்காலத்தில் என்ன சாப்பாடு எப்படி வேணும்னே சொல்ல முடியாது. இஞ்சியெல்லாம் நம்ம இருந்தே குழந்தைகளுக்கு இது எடுத்து வச்சுட்டு சாப்பிடாதீங்க, நீங்கள் மெண்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுங்கம்மா. இப்போ இஞ்சியோட வாசம் வந்துடுச்சு, போதும்மா. இப்போ அடுத்து கேரட் போட்டுக்கிறோம். இந்த பச்சை பட்டாணி எண்ணெயில் போட்டு பொரிக்க தெரியாதுமா அப்படின்னு சொல்கிறவங்க அவாய்டு பண்ணிக்கிங்க. இல்லை நான் வேக வச்சு போட்டு கலக்கிக்கிறேன் அப்படிங்கிறவங்க, பயப்படுறவங்க கொஞ்சம் பச்சை பட்டாணி வேக வச்சு முழுசாக போட்டு சேர்த்துக்கிங்க. எனக்கு இது பழக்கமானதுனால நான் பொரித்து உடனே போட்டு அப்படியே கலக்கிடுவோம்மா. பச்சை மிளகாயும் சேர்த்தியாச்சு.
பச்சை மிளகாய் போட்டு இப்போ கிளறிட்டு இருக்கிறேன்மா. கார்ன், பச்சை பட்டாணி, இது எல்லாமே வெளித்தோல் கெட்டித்தன்மை உள்ளதாக இருக்கும். உள்ள கெட்டித்தோலுக்கு அப்புறம் உள்ளே போய் எண்ணெய் பிடிச்சி வேகும்போது ஹீட்டு உள்ளே இழுத்து வச்சு வெந்துட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு ஹீட்டு அதிகமானதுமே அது வெளியே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தோலை உடைச்சி வெளியே வெடித்து வர்றதான்மா அந்த பட்டுன்னு வெடித்து வர்றது. பச்சை மிளகாயாக இருக்கட்டும், கானாக இருக்கட்டும், இந்த நடக்கிற ரியாக்ஷன் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக சொல்லிட்டேம்மா. அடுத்து நம்ம போட போகிறது கறி லீஃபு. இப்போ இது ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். இல்லை எங்களுக்கு இவ்வளோ ரிஸ்க் வேணும் அப்படின்னு சொன்னால் தண்ணியில் வேக வச்சு எடுக்கிறதுல அவ்வளோ ருசி வராது. இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து தயிர் சாதத்தை கலக்கினீங்களாவே அந்த தயிர் சாதத்தோட மனமே வேறையாக இருக்குமா. இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கடுகு போடலாம். கடுகும் அதே தன்மை உள்ளது தான், பட்டுன்னு வெடித்து வரும். எல்லோரும் கடுகு ஃபஸ்ட்டு போட்டுட்டு மறுபடியும் எல்லா பொருளும் போடுவாங்க. நீங்கள் கடுகு கடைசியாக போடுறீங்களே அப்படின்னு கேட்பீங்க. கடுகுக்குன்னு ஒரு கசப்பு தன்மை இருக்குமா. அந்த கசப்பு தன்மை மற்ற காயில் சேரக்கூடாது. அது ஃபஸ்ட்டே போட்டால் மற்ற காயில் அந்த கசப்பு தன்மை ஏறி வரும். அதனால தான் குழந்தைங்க காய்கறியை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கானது. இப்போ நம்ம இந்த காயெல்லாம் வெந்துருச்சு. நம்ம ஒரு 1 பார்ட் ரெசிப்பியை நம்ம தாளிப்போம். இப்போ நம்ம இந்த காய் இது பண்ணிட்டு இப்போ இந்த கடுகை கடைசியாக போட்டு இப்படி கிளறி கொஞ்சம் நேரம் விடுறதுனால இந்த இந்த ஹீட்டு ஆயிலோட ஹீட்டு டெம்பரேச்சரு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த டிஷ் ஆரம்பிச்சு இது ஹீட்டு அதிகமாக தான் இருக்கும். பாட்டில் இருக்கிற ஹீட்டு, எண்ணெயில் இருக்கிற ஹீட்டு இதெல்லாம் சேர்ந்து அந்த கடுகு நல்ல மொறுமொறுப்பு தன்மையாக வேக வச்சிருமா. பயப்படவே வேணாம். நீங்கள் கடைசியாக நம்ம போட போகிறது பொட்டுக்கல்லையும் முந்திரியும். இந்த பொட்டுக்கல்லை முதல்ல வறுத்தது தான் பொரிக்கடலைன்னு சொல்கிற பொட்டுக்கடலையுமா. எங்கள் ஊர் ஸ்லாங்கில் நாங்கள் சொல்கிறது பொட்டுக்கடலை. வெறுவாயிலும் எடுத்து சாப்பிடக்கூடியதா. திரும்ப எண்ணெயில் இது முந்திரி இதெல்லாம் பாருங்க மெதுவாக ஹீட்டு வச்சு நம்ம வணக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்காக உப்பு போட்டுக்கணும் தானே, சாதத்துக்கு உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன். இப்போ இந்த இதுக்காக உப்பு போட்டுக்கிறோமா. இதுக்கு ஒரு 3 கிராம் பிடிக்கும். இப்போ காய்க்கு உப்பு நம்ம சேர்த்திட்டோம், காரமும் சேர்த்திட்டோம், எண்ணெயிலையும் வெந்து வந்துடுச்சு. கலர்ஃபுல்லான பாருங்கள் காய்கறியெல்லாம் சுருண்டு வந்துடுச்சு. கல்லையும் மொறுமொறுப்பு தன்மை ஆயிடுச்சு. அதோட கலர் மாறாமல் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்மா. இப்போ 200 கிராம் கெட்டியான தயிர் நம்ம ஊற்றிக்கிறோம். பாருங்கள் இந்த தயிர் தாளித்ததை பாருங்கள். தயிர் உடஞ்சோன்ல நல்லா க்ரீமியாக நல்லா வந்திருக்குது. இது கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றி நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு காலையில் செஞ்சால் சாயந்தரம் வரைக்குமே பிள்ளைக்கு ஸ்கூல் விட்டு வந்தால் கூட எடுத்து வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருக்கும்மா. ஃபஸ்ட்டே சாதத்துக்கு உப்பு போட்டு தான் வடித்து ஆக்கியிருக்கேன். இப்போ இது கிளறி கொடுக்குறேன்மா. சாதம் ரெடி ஆயிடுச்சுமா. இந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டு பார்த்துட்டேன்மா. இது சாம்பார் சாதம் ரசம் இதுக்காக சாதம் வடித்து ஆக்கினது. இது டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்காக இதை தாளித்து காமிச்சிருக்கேன். இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டோம்மா. இது மென்று சாப்பிடக்கூடிய தன்மையில் இருக்குது. நம்ம அந்த பட்டாணி மென்று சாப்பிட்றது காரம் அதிகம் இல்லை. அது மத்தியானம் லஞ்சுக்கெலாம் எடுத்துகிட்டு போகும்போது வயிறு அலறாது. தொண்டை ஒரு எரிச்சலாவோ வயிறு எரிச்சலாவோ அப்படியெல்லாம் எதுவும் தெரியாது. இது மைல்டான ஒரு மென்று சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்கிற தயிர் சாதம்மா. கேரட்டோட தன்மையும் போகலை, பச்சை பட்டாணியோட மெண்டு சாப்பிட்ற தன்மையும் இருக்குது. இஞ்சியும் அதோட ஃப்ளேவரை நமக்கு நல்லா தூக்கி கொடுக்குதுமா. இது தாடைக்கு வேலை கொடுக்கணும். நம்ம மெண்டு சாப்பிட்டு பழகணும். எதாக இருந்தாலும் சாஸ் வடிவத்திலேயே நம்ம எதாக இருந்தாலும் சாப்பிட்றோம்.
ஒரு மேகி நூடுல்ஸ் அந்த மாதிரியே வந்து அப்படி உறிஞ்சி சாப்பிட்றத தான் குழந்தைங்க விரும்புகிறாங்க. நம்மளோட பாரம்பரியமான உணவில் நம்ம தக்க வச்சுக்கணுன்னா இப்போ டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இந்த தயிர் சாதத்தை கலந்து கொடுத்து பாரம்பரியத்தை நீங்களும் கடைப்பிடிங்கம்மா. நம்ம போட்ட பச்சை மிளகாய் தனியாக தெரியுது பாருமா. ஒருத்தருக்கு ஒரு பச்சை மிளகா வர்ற அளவுக்கு நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு நீங்கள் வச்சு விட்டீங்கன்னாவே இதோட காரத்தன்மையே போதுமானது. டெய்லியும் தயிர் சாதம்னா குழஞ்சி சாப்பாடாக்குனா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெகுலராக நம்ம எப்படி சாதம் வடிப்போமோ அந்த சாதத்துலேயும் தயிர் சாதம் இவ்வளோ ஹெல்த்தியாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் இதை உங்களுக்கு காமிச்சிருக்கிறேம்மா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை பட்டாணி பாருங்கள், பொட்டுக்கடலை, பச்சை பட்டாணி, கேரட்டு. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கு கொடுங்கம்மா. இதுக்கு மேட்சாக தொட்டுக்கிறதுக்கு மாகாளி கிழங்கு தொக்கு எனக்கு நான் எடுத்திருக்கேன். எங்ககிட்டயே லெமன் பிக்கில் தரமான முறையில் கார்டியன் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு குவாலிட்டி எல்லா பொருள்களும் லெமன்லேருந்து பார்த்து என் கைப்பட செஞ்சதுமா. இது 1 கிலோ அளவுலேயும் 1/2 கிலோ அளவுலேயும் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிக்கிள்ஸும் எங்ககிட்ட அவைலபிள் எப்போவுமே கிடைக்குமா. நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரான 8072787412 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா நீங்கள் உடனே நாங்கள் அனுப்பிடுவோம்.